வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மில்க்மெய்ட் அண்ட் நட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு குறைய பொருட்கள் இருந்தால் போதும். மில்க்மெய்டும் நட்ஸும் இருந்தாலே போதும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸ் வச்சுட்டு இது ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது இப்போ பார்க்கலாம். மில்க்மெய்ட், கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா. இது கூட நமக்கு வேறு எந்த நட்ஸ் இஷ்டப்பட்டாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர். பேனை சூடு பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா நட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்கிற நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வறுத்தாச்சு. இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். நட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். இல்லைனா மிக்சியில் 1-2 பவுடர் பண்ணிக்கலாம். நட்ஸ் வறுத்த அதே பேனில் நான் திருப்பியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்க்மெய்டை சேர்த்துக்கலாம். மில்க்மெய்ட் சேர்த்ததுக்கப்புறமா நான் மிக்சிலேயே இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த நட்ஸையும் இதோடு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிளற ஆரம்பிக்கணும். மில்க்மெய்ட் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பியுமே கட்டியாகிடும். 1 நிமிஷம் அளவுக்கு கிளறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டியாக ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேன் இருந்தால் இன்னும் நல்லாவே வசதியாக இருக்கும். 2 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கிளறணும். அந்தளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறணும். பிளேட்டில் நான் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மில்க்மெய்ட் மிக்சரை இதில் ஊற்றிடலாம். அந்த மில்க்மெய்ட் மிக்சரை நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிட்டு ஈவனாக ஆக்கிக்கலாம். இது மாதிரி நல்லா ஈவனாக ஃப்ளாட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பீஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும் நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில். மில்க்மெய்ட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதில் நிறைய நட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்பவே ரிச்சாக இருக்கும். அதே மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.